லங்கினி இதுநாள் வரை அதுபோல் ஓர் அடியை வாங்கியதில்லை. இடியால் தாக்கப்பட்டவள் போல் தள்ளாடினாள். கண்களில் பூச்சிகள் பறந்தன. மூச்சு முட்டியது. எதையாவது பிடித்து கொள்ள மாட்டோமோ என்று இரு கைகளாலும் காற்றிலே துழாவினாள். பின்னர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள். இரண்டாவது அறை தேவையா என குனிந்து பார்த்தார் ஆஞ்சநேயர். லங்கினி மேல் மூச்சு வாங்க மெல்ல எழுந்து இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினாள். ஐயனே, எனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. முன்பு பிரம்மன் எனக்கு சொல்லி இருக்கிறார். எந்த நாளிலே ஒரு குரங்கு உன்னை வெற்றி காண்கிறதோ அந்த நாளிலிருந்து இலங்கைக்கு அழிவு ஆரம்பம் என்று கூறியிருக்கிறார். உன்னுடைய பராக்கிரமத்தை நான் மேலும் பரிசோதிக்க ஆசைப்படவில்லை. என்னை விட்டுவிடு. நீ தாராளமாக உள்ளே செல். உன் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பு. சத்தியம் வெல்லும். தீமை அழியப் போகிறது என்றாள். லங்கினியிடம் அனுமதி பெற்ற ஆஞ்சநேயர் பகைவனின் வீட்டில் இடது காலை முதலில் வைக்க வேண்டும் என்பதற்கேற்ப மதிலின் மீது ஏறி முதலில் இடது காலை வைத்து உட்புறம் இறங்கினார். வெளியே இருந்து பார்த்ததற்கும் அதிகமாக மதிலில் உட்புறம் இறங்கி நகரை பார்த்தபோது அதன் சௌந்தரியம் பிரகாசித்தது. சோலைகளும் தடாகங்களும் மண்டபங்களும் அரண்மனைகளும் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன. அவற்றினூடே புகுந்து அன்னையை தேடலானார். சூரிய சிஷ்யனாக இருக்கும் ஆஞ்சநேயர் தனது குருதட்சணையாக இரண்டாவது காரிய